ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு டைப் 2 ஆரம்பிக்குது. ஸோ வாங்க நம்ம டைப் 2 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, அதில் வந்து என்ன டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அகேன் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரெக்ஷன் 6 to 10. In the following question, 4 sentences are given which may or may not be grammatically or contextually correct. ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒன்று மட்டும் தான் தப்பாக இருக்கும், அதை கண்டுபிடிக்க சொல்லுங்க. இங்கே வந்து 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்களா நம்மளுக்கு, சரியா? அதில் வந்து அது வந்து கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி, அவங்க வந்து கிராமட்டிக்கல் அண்ட் இடியோமேட்டிக்கல், இங்கே வந்து கான்டெக்சுவலி அதாவது மீனிங் வைஸும் பார்க்கணும், நம்ம கிராமராகவும் பார்க்கணும். ஸோ கிராமட்டிக்கலாகவும் கான்டெக்சுவலாகவும் கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நம்ம வேலை என்னப்போ, யூ நீட் டு ஃபைண்ட் த ஒன் விச் டஸ் நாட் ஹாவ் எனி எரர் அண்ட் மார்க் தட் அஸ் யுவர் ஆன்சர். விச் மீன்ஸ் நம்ம வேலை என்னன்னா ஒரு சென்டென்ஸோ இப்போ வந்து அதாவது மே ஆர் மே நாட் ஹேவ் எரர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் 2 சென்டென்ஸில் கூட வந்து கொடுக்குற 4 ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் கூட எரர் இல்லாமல் இருக்கலாம். நம்ம இப்போ வேலை என்னன்னா that does not have எரர் எரர் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து எரர் இல்லாத அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தனித்தனி சென்டென்ஸாக இருக்கும் போல. ஸோ வந்து இருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எரரே இல்லாத சென்டென்ஸ் எது அப்படின்றத பார்த்து அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கிறது எந்த ஆப்ஷனோ அது செலக்ட் பண்ணும். If none of the given sentences is correct, then mark option E. அப்போ வந்து இங்கே வந்து நம்ம எரர் இல்லாத சென்டென்ஸ் காட்டுறோம். எந்த சென்டென்ஸுமே வந்து எரர் இல்லாமல் இல்லை, எல்லாமே எரர் காட்டுது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆப்ஷன் E, அதாவது none of these வந்து நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ணிக்கலாம். நோ எரர் இல்லை, இங்கே வந்து none of these. ஓகேவா? ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போயிடலாம். 6 to 10 வரைக்கும் இந்த டிரெக்ஷன் தான். ஸோ வாங்க அவன் சொன்ன மாதிரியே அங்கே வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்து டைப் 1க்கு வந்து டைப் 1க்கு வந்து ABCD அப்படின்னு வந்து ஒரு சென்டென்ஸை வந்து 4ஆக பிரித்து 5ஆக பிரித்து மார்க் பண்ணியிருந்தாங்க. சென்டென்ஸோட முடிவில் வந்து அந்த சென்டென்ஸ் என்ன, ஏன்னா ஏ அப்படின்னு கொடுத்துருந்தான். இங்கே வந்து ஆரம்பத்திலே வந்து 4 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ், ஒரே சென்டென்ஸ் கிடையாது, 4 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கான். ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொன்றையும் 1 2 3 4 அப்படின்னு நேம் பண்ணியிருக்கான். ஸோ வாங்க நம்ம பார்த்துலாம். அங்கே வந்து E வந்து நோ எரர், இங்கே வந்து நம்ம நோ எரர் தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால E வந்து none of these. ஓகேவா? கிளியராக இருக்குல்ல? இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, the government led by the Telangana Rashtra Samiti has been unwilling to take after the burden. ஓகே, இது கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எரர் இருக்கும், நம்மளுக்கு இங்கே எரர் இல்லாததான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எரர் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக வாசிக்க முடியும் சென்டென்ஸ் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸ் பார்த்துடுவோம். இங்கே வந்து காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து 1 2 3 4 தான் கொடுத்துருக்கு. அப்போ வந்து 2 சென்டென்ஸ் வந்து எரர் இல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை, 1 தான் இருக்கும். அது எதுன்னு பார்த்துருவோம். The IMF on Tuesday followed the World Bank in reducing its forecast for India's economic growth in the current financial year. Okay. Crucially, the bank and the fund have flagging தான் வரணும். ஸோ எரர் இருக்குதுல. One area of structural weakness that could undermine any recovery if left unaddressed. ஸோ நான் ரீட் பண்ண போதே சொன்னேன், இங்கே ING ஃபார்மேட்டில் ப்ராக்ரெசிவ்ல வருது. ஸோ இங்கே கண்டிப்பாக பீன் வரணும். ஸோ இந்த சென்டென்ஸ் எரர் தான். இங்கேயுமே ஒரு கிராமர் எரர் மாதிரி காட்டுது, புரியுதுங்களா? ஸோ இங்கேயுமே வந்து ஒரு எரர் இருக்கும். ஸோ இது சென்டென்ஸ் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. நம்ம அடுத்து 4 பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் பீன் aggressively expanded. அதே has been expanded. India has been aggressively expanding தான் ஒன்று, பீன் வருது. ப்ராக்ரெசிவ் ஃபார்மில் தான் போடணும். இங்கே போட்டு இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் மாதிரி ED கொடுக்கக்கூடாது. ஸோ வந்து இதுவுமே தப்பு. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் மறுபடியும் ரீட் பண்ணிடலாம். செகண்ட் சென்டென்ஸை, the IMF on Tuesday followed the World Bank in reducing its forecast for India's economic growth in the current financial year. கிராமர்ல எந்த மிஸ்டேக்கும் இருக்க மாதிரி தெரியல, கான்டெக்சுவலாகவும் வந்து எதுவும் தப்பு தெரியல. பாருங்க, IMF அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் டியூஸ்டே வந்து வேர்ல்ட் பேங்கோட அந்த ஃபாலோ பண்ணி வந்து இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் பற்றின இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது இப்போ வர நடப்பு ஆண்டில் வந்து நடப்பு ஃபினான்ஷியல் எப்படி சொல்கிறது, அந்த வருமானம் அந்த ரிலேட்டடான அந்த வருஷத்தில் வந்து எப்படின்னா வேர்ல்ட் பேங்க் ஃபாலோ பண்ணி அந்த ஃபோர்காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2, அதாவது சென்டென்ஸ் 2, அது சென்டென்ஸ் 2 ஒன்லி 2ன்னு இந்த ஆப்ஷன் பி அதான் ஆன்சராக இருக்கும். கரெக்டாக அடுத்த சென்டென்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், the word lynching in fact originated in the United States in the mid-18th century. ஓகே, இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியல. அடுத்து பார்த்துடலாம். The TRS government has resorted to dismissing. என்ன has resorted? Okay. The TRS government has resorted to dismissing nearly the entire units of TSRTC workers. The TRS government has resorted to dismissing nearly the entire, இங்கே பாருங்க, nearly all the units அப்படின்னு வரணும், இல்லாட்டி nearly அது என்ன the entire, அங்கே வந்து it doesn't make any sense at all. கிராமராகவும் அது வந்து மிஸ்டேக்காக நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து இந்த சென்டென்ஸோட தப்பு. அடுத்து, the importance of a article தப்பு, of an வரணும், accurate, because accurate a. ஸோ வந்து a வந்து ஒரு வால் சவுண்ட். ஸோ ஆப்வியஸ்லி an accurate தான் வரணும். ஸோ இதுவுமே தப்பு. Policy interventions to address the malady
must be targeted appropriately to ensure வரும். அது என்ன ensured, enduring, இதுவும் தப்பு. ஸோ ஏ தான் ஆன்சர். ஏவா இருக்கிறது ஒன்லி ஒன். ஸோ இந்த இது ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாம். எவ்ரிஒன் அக்ரீஸ் தட் பி காம்டு. இனிமேமே வந்து 1 2 3 4 தனித்தனியாக தான் கொடுத்துருக்கா. அப்போ 2 சென்டென்ஸ் வந்து எரர் ஃப்ரீயாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏதாவது ஒன்று தான் பார்ப்போம். எவ்ரிஒன் அக்ரீஸ் தட் பி காம் டொமஸ்டிக் கன்சப்ஷன் demand is the biggest dragged on momentum. சரி, India aims to have a renewables. அதனே a renewables. a renewable வரணும். இது சப்ஜெக்ட் verb agreement தப்பா இருக்கு. இல்லாட்டி a renewable அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து ராங். டுடே தேர்மல் ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது ரொம்ப ஆப்வியஸாக நமக்கு எரர் தெரியும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு வந்து கெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும். டுடே தேர்மல் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி accounts for about, okay, thermal generation capacity accounts for about 2/3 தானே 2/3 வராது. The installation generation capacity in the country. This also sounds wrong. Infrastructure projects have an inverse relationship between size and unit cost, indicating economies of scale. இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன் மறுபடியும் ரீட் பண்ணலாம். எவ்ரிஒன் அக்ரீஸ் தட் பிகாம் டொமஸ்டிக் கன்சப்ஷன் டிமாண்ட் இஸ் த பிக்கஸ்ட் ட்ராக்ட் ஆன் மொமெண்டம். இது கொஞ்சம் கான்டெக்ஸ்டலாகவும் தப்பாக இருக்குது. கிராமராகவும் இங்கே அக்ரீஸ் தட் பிகாம் தப்பாக இருக்குது. ஸோ 4 தான் ஆன்சராக இருக்கும். 4 வந்து ஆப்ஷன் டி பார்ப்போம். கரெக்ட். நம்ம அடுத்த ஆன்சருக்குள்ளே போயிடலாம். அடுத்த கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம 9th கொஸ்டின் பார்த்துடலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சைனா ஆடட் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி. ஓகே, ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது. என்ன ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி கான்டெக்சுவலி தப்பாக இருக்குது. தட் வாஸ் ஈக்குவல் டு a third of India's total installed capacity in 2018. ஸோ இங்கே கான்டெக்சுவலி எரர் காட்டுது. அடுத்து டிக்ளைனிங் மார்ஜினல் காஸ்ட் ஃபார் கெப்பாசிட்டி ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங். ஃபார் ரீப்ளேசிங்னு வரலாம். அதில் ஃபார் ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் இதுவும் தப்பு. ஆல்தோ த வேர்ட் லிஞ்சிங் இஸ் ஆஃப் ஃபாரின் ஆரிஜின், திஸ் டஸ் நாட் மீன் தட் மாப் கில்லிங்ஸ் ஆர் ஏலியன் டு இந்தியா. இதெல்லாம் நோட் பண்ணுங்க. நம்ம டக்குன்னு வாசிக்கிறப்போ இந்த சென்டென்ஸில் வந்து தப்பு தெரியாது. ஆனால் வந்து இப்போது கான்டெக்ஸ்ட்லி இங்கே ஒரு எரர் இருக்குது. என்னென்னா ஆல்தோ தி வேர்ட் லிஞ்சிங் இஸ் ஆஃப் ஃபாரின் ஆரிஜின். லிஞ்சிங் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு கம்பில் கட்டி வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி மீனிங் வரும். இப்போ மாப் கில்லிங்னா என்ன பொருள் அப்படின்னா வந்து மாப் கில்லிங் அப்படிங்கிறது வந்து குரூப்பாக போய் கொலை பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அப்போ ஃபாரின் லிஞ்சிங் வந்து ஃபாரின் ஆரிஜினாக இருக்கிறதுக்கு இந்தியாவில் வந்து மாப் கில்லிங் வந்து புதுசு இல்லை. இட்ஸ் நாட் அன் ஏலியன் திங் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு இட் டசன்ட் மேட்ச். ஸோ இட்ஸ் ராங். அதே மாதிரி ஜஜர், கைரல் லஞ்சி அண்ட் யுனா ஆர் ஜஸ்ட் 3 ரீசன்ட் சைட்ஸ் வரணும். பட் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து எரர். ஸோ இதுவும் தப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து none of these தான் ஆன்சர். ஓகே, we move on to the next question. These gestures have only intensifying. எப்படி வரும்? have been intensifying வரலாம். ஓகே, have only intensified வரலாம். Okay, these gestures have only intensifying the struggle even as public transport in Hyderabad and other urban areas has been. See, Hyderabad and other urban areas nu varudha. Appo வந்து subject plural ah irukkinga. அப்ப இந்த verb plural ah தான இருக்கணும். have தானே வரணும். So this sentence is wrong. அடுத்து பாருங்க. In public interest the government should be bringing வரலாம். should brought. It doesn't make any sense. So wrong. In the case of Chinese GDP shock, the onset of the impact on India would likely be delayed but substantially more pronounced. See, இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கிராமரை விட ஒரு மாதிரி கான்டெக்சுவலி தப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், சைனீஸ் ஜிடிபி வந்து ஸ்டாக்னா கூட பொருள் தரும். த ஆன்செட் ஆஃப் த இம்பேக்ட், ஆன்செட்னா பிகினிங், ஆன்செட் ஆஃப் த இம்பேக்ட் ஆன் இந்தியா would likely be delayed but substantially more pronounced. ஓகே, இதை மறுபடியும் நம்ம இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு நம்ம 4th சென்டென்ஸ் பார்த்துட்டு நம்ம 3rd டிசைட் பண்ணலாம். பாருங்கள், the economies of scale in power generation appearing to have been dramatic. The economies of scale in power generation appearing to have, see, it doesn't make sense. Economies of scale, okay, in power generation and appearing to have been dramatic. So இது grammatically contextually எதுவுமே தப்பா இல்லை. So when compared with this, இந்த sentence மறுபடியும் நம்ம ரீட் பண்ணி பார்த்தலாம். In the case of a Chinese DAP shock, the onset na beginning of the impact on India would likely be delayed but substantially more pronounced. Okay, grammatically error தெரியல, contextually ரொம்ப பெருசா ஜாரிங்கா error இல்லை. So option 3 இருக்கும். Let's check. Yes,